எங்கள் குடும்பம் பஞ்சாபில் உள்ள லாகூருக்கு மாறியது. அங்கு எனக்கு காளியின் வடிவத்தில் தெய்வத்தாயின் படம் ஒன்று கிடைத்தது. எங்கள் வீட்டு மாடியின் பால்கனியிலிருந்த ஓர் எளிய பூஜை அறையை அது புனிதமாக்கியது. அந்த இடத்தில் செய்யப்பட்ட எனது எந்த பிரார்த்தனையும் பூர்த்தியாகும் என்று எனக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு நாள் உமாவுடன் அங்கு நின்று கொண்டு எங்கள் வீட்டை அடுத்து ஒரு சிறிய சந்திற்கு அப்பால் இருந்த 2 கட்டிடங்களின் கூரைகளிலிருந்து 2 சிறுவர்கள் பட்டம் பறக்க விடுவதை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாய்? உமா விளையாட்டாக என்னை பிடித்து தள்ளினாள். தெய்வத்தாய் நான் கேட்பதையெல்லாம் கொடுப்பது எவ்வளவு அற்புதமானது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அவ்விரு பட்டங்களையும் அவள் உனக்கு தருவாள் என நினைக்கிறேன். உமா கேலியாக சிரித்தாள். ஏன் தரமாட்டாள்? நான் அவைகளை அடைய அமைதியாக பிரார்த்தனை செய்யலானேன். இந்தியாவில் பட்டங்களின் பந்தயங்கள் நடக்கும் பொழுது அவைகளுடைய நூல்களில் மாஞ்சா பூசப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஆட்டக்காரனும் அவனுடைய எதிரியின் நூலை அறுப்பதற்கு முயற்சிப்பான். அறுபட்ட பட்டம் கூரைகளின் மேலாக பறந்தோடும். அதை பிடிப்பதில்தான் பெரும் வேடிக்கை. நானும் உமாவும் கூரையின் கீழ் மாடி முகப்பில் நின்றிருந்ததனால் எங்கள் கையில் அருந்த பட்டம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. பட்டத்தின் அருந்து போன நூல் இயல்பாக கூரையின் மேல்தான் தொங்கும். சந்தின் அப்பால் இருந்த ஆட்டக்காரர்கள் தங்கள் போட்டியைத் தொடங்கினர். ஒரு நூல் அருந்தது. உடனே அப்பட்டம் நான் இருந்த திசை நோக்கி மிதந்தது. திடீரென்று காற்றின் வேகம் குறைந்ததால் அப்பட்டம் அசையாமல் ஒரு நொடி நின்றது. அச்சமயத்தில் அதன் நூல் எதிர் வீட்டின் மேலிருந்த ஒரு கள்ளிச் செடியில் சிக்கியது. ஒரு நீளமான சுருக்கு நான் பிடித்திழுக்க வசதியாக உருவானது. நான் பரிசை உமாவிடம் நீட்டினேன். அது தற்செயலாக நடந்த ஒன்று. உன் பிரார்த்தனைக்கு பதில் அல்ல. இன்னொரு பட்டமும் உன் கையில் கிடைத்தால்தான் நான் நம்புவேன். எனது அக்காவின் சொற்களில் காணப்பட்ட வியப்பை காட்டிலும் அவள் கருமையான கண்களில் அதிக வியப்பு காணப்பட்டது. நான் எனது பிரார்த்தனையை தீவிரமாக தொடர்ந்தேன். வேகமாக இழுத்ததினால் அந்த இன்னொரு ஆட்டக்காரனும் தன் பட்டத்தை திடீரென்று இழந்தான். அது காற்றில் ஆடி அசைந்தவாறு என்னை நோக்கி வந்தது. எனது உதவியாளனான அக்கள்ளிச் செடி நான் அப்பட்டத்தை பிடிப்பதற்கேற்ப ஒரு சுருக்கை மறுபடியும் உண்டாக்கியது. எனது 2வது வெற்றி பரிசையும் நான் உமாவிற்கு அளித்தேன். உண்மையாகவே தெய்வத்தாய் உனக்கு செவிசாய்க்கிறாள். இதெல்லாம் எனக்கு புரியாத மர்மம். அக்கா திடீரென மிரண்ட மான்குட்டியைப் போன்று ஓடிவிட்டாள்.